நேத்து நம்ம தளபதி விஜய் சார் வந்து 107 தொகுதியில வந்து ஜெயிச்சு வரலாறு காணாத ஒரு வெற்றியை புது கட்சியை வந்து படைச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் சாரா இருக்கட்டும், நம்ம தல அஜித் சாரா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜீவாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து அவங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேற்று திருசா வந்து அவங்களோட பிறந்த நாள் அப்படிங்கிறனால வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்டு டைரக்டா வந்து கவுண்டிங் நடக்கும் போதே நம்ம தளபதி விஜய் சாரை வந்து டைரக்டா போய் வீட்டில் போய் பார்த்துருக்காங்க. எனக்கு புரியுது நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதா கரெக்டா டிவிக்கில் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து சட்டசபையில போய் என்ன மாதிரியான ஃபன்னெல்லாம் பண்ண போறாங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாட்டே வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜூலி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல வந்து நிரந்தர வெற்றியும் கிடையாது, நிரந்தர தோல்வியும் கிடையாது. டிஎம்கே வந்து எதிர்கட்சியா நின்று நீங்க பார்த்ததே இல்லையே, டிஎம்கே எதிர்கட்சியா நின்று நீங்க பார்க்க போற நாள் வந்து வரப்போகுது, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலே வந்து காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா 234 தொகுதியில வெறும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொன்ன நம்ம பாண்டேவா இருக்கட்டும், சாட்டையா இருக்கட்டும், அப்புறம் மற்றும் பலரா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பதிலடி கொடுக்குற மாதிரி தான் நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம தளபதி விஜய் சார் வந்து ஜெயிச்சிருக்காரு.